வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை. ஆன்லைன் பக்தி அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் பண்டிட் பாலசுப்ரமணி, கோடம்பாக்கத்திலிருந்து. ஆன்மீகமும் ஜோதிடமும் கலந்த அற்புதமான பதிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். எங்களுடைய சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு முடக்கு ராசி. இந்த ஜாதகத்தில் நான் குறிப்பிட்டுள்ள இந்த ஜாதகத்தில் ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் முடக்கு பாவகமாக வருகிறது. அதாவது சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அஸ்தம் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அப்பொழுது அந்த அஸ்தம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி லக்னத்திற்கு 5வது ராசி. அப்பொழுது இவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் முடக்கு பாவகமாக வருகிறது. 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், அவருடைய எண்ணங்கள், திட்டங்கள், குலதெய்வ அனுகிரகம், இவை அனைத்தையும் சொல்லக்கூடிய இடமாகும். ஆக இவருக்கு அந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கின்ற செவ்வாய், சனி, இந்த கிரகங்களின் திசை வருகின்ற பொழுதும், புதன் பகவானுடைய திசை வருகின்ற பொழுதும், புதன் பகவானோடு சேர்ந்த சந்திர பகவானுடைய திசை வருகின்ற பொழுதும், அதே போல் இந்த 4 கிரகங்களுடைய புத்திகள் வருகின்ற பொழுதும் அவர் எடுக்கின்ற எண்ணங்கள், திட்டங்களில் பலவிதமான தடைகளானது ஏற்படும். அப்பொழுது இந்த ஜாதகர் அதை நிவர்த்தி செய்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால், அஸ்தம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்றும், அதாவது முடக்கும் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் வருகின்ற நாளன்றும், முடக்கு கிரகம் புதன் பகவான் என்ற நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற நாளன்றும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற திருப்புல்லானி அருள்மிகு ஆதி ஜெகநாதர் திருக்கோவிலுக்கு சென்று அங்கிருக்கின்ற பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 21 விளக்கு தீபம் ஏற்ற வேண்டும். அதே போல பெருமாளுக்கு பாதாம், முந்திரி, பிஸ்தா, டைமர் கல்கண்டு, உலர் திராட்சை இவை அனைத்திலும் 200 கிராம் வீதம் ஒன்றாக கலந்து பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செய்து அந்த நெய்வேத்தியம் செய்த உணவை தானம் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு 5ஆம் பாவகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் அனைத்தும் விலகி ஒரு சிறப்பான வாழ்க்கையானது அமையும். இந்த கோவிலை ஏன் குறிப்பிட்டிருக்கின்றோம் என்றால், இந்த கோவில் மிக முக்கியமாக புத்திர தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான கோவிலாக நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மிகவும் முக்கியமாக இவர்களுக்கு புத்திர தோஷம், அதாவது யாராயினும் சரி புத்திர தோஷம் இருப்பவர்களுக்கு, அதுவும் முக்கியமாக புதன் சம்பந்தமான தோஷத்தில் இருப்பவர்களுக்கு, இந்த ஜாதகத்தில் பாருங்கள் 5ஆம் இடம் புதன் வீடாக வருகிறது. ஆக இந்த கோவிலுக்கு நான் சொன்ன நட்சத்திரத்தில் சென்று நிவர்த்தி செய்து கொண்டால் கண்டிப்பாக தீமைகள் விலகும். நன்றி.